இந்தியா கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தவேகாவில் இணைவது குறித்து யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்ததால் தான் கடிந்துரைக்கு உள்ளாகியுள்ளனர் என்று கூறியுள்ள சிபிஐ பொதுச் செயலாளர் டி ராஜா, பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மத சார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளோடு எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்கிறது, அவர்களோடு எப்படி அணுகுமுறையை வைத்திருக்கிறது, இது பற்றி காங்கிரஸ் கட்சியும் சுய பரிசோதனையை செய்ய வேண்டும். இப்பொழுது தவேகாவிற்கு ஆதரவு என்பதை கூட அவர்களாகவே தன்னிச்சையாக எடுத்த முடிவு, அவர்களாகவே முன்கூட்டி சென்று அவர்களோடு ஐக்கியமானது என்பதை தமிழ் மக்களும் பார்க்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, இந்த கட்சிகள் எல்லாம் அப்படி நிலை எடுக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து வீழ்த்த வேண்டுமானால் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளினுடைய ஒன்றுபட்ட போராட்டம், ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஒன்றுபட்ட போராட்டம், ஒற்றுமையை உருவாக்குவதில் மாநிலத்துக்கு மாநிலம் சிக்கல்கள் இருக்கின்றன, சவால்கள் இருக்கின்றன. அவற்றை எப்படி அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படி பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறோம் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.